வெளியில பாத்தீங்கன்னா ஜெயக்குமாரும் பாஜக மாநில தலைவரும் கடுமையா விமர்சிச்சுட்டு இருப்பாங்க. இந்த டீ பார்ட்டியில அவர் வராரு, மாநில தலைவர் வராரு, இவரு ஜெயக்குமார் எழுந்து கை குலுக்குறாங்க, ரொம்ப சிரிக்கிறாங்க, இயல்பா இருக்காங்க. அது மாதிரி எச் ராஜா கை குலுக்குறாரு. இது அரசியல்ல அடுத்த கட்டமான கூட்டணிக்கான அச்சாரமா பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, டெல்லியில எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இல்லையா, அதிமுக எதிர்க்கட்சி தலைவர், இவர் தனது மகனை டெல்லிக்கு அனுப்பி அங்க அமித்ஷா கிட்ட பேச சொன்னதாகவும் அதன் மூலமா சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போறதாகவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவங்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாஜக மாநில தலைவரும் டெல்லியில போய் முகாமிட்டு, நான் உங்களை அமித்ஷா அழைச்சிட்டு போறேன், நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட டீலிங் பண்ணிருக்காரு. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அமித்ஷா சந்திக்கல, ஏன்னா டெல்லி எலெக்ஷன்ல ஒரு பிஸியா இருக்காரு, கும்பமேளால பரபரப்பா இருக்காருனால சந்திக்கல அப்படிங்கறதுனால திரும்பி வந்ததா சொல்லப்படுது. ஆனாலும் பாஜக மாநில தலைவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இல்ல கண்டிப்பா நான் உங்களை சந்திக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவர் இவ்வளவு முன்னேற்பாடா போய் இதை பண்றாரு, ஏன் இறங்கி போய் செய்யறாரு அப்படின்னா, இதுவரைக்கும் பாஜக மாநில தலைவருக்கான பதவி ஏன் இன்னும் நிரப்பப்படல, அடுத்த கட்ட தலைவர் நிரப்பப்படல, இவருக்கும் ஏன் அது தரப்படல அப்படின்னா, அதிமுக கூட இவர் வச்சிருந்த பிரச்சனை தான் காரணம். இன்னைய வரைக்கும் அதிமுகவில் வெளிப்படையா அந்த கூட்டணிக்கு வர முடியாத காரணமே இவர் பேசின பழைய பேச்சுகள் தான். ஒரு பக்கம் பாஜக தேசிய செயலாளர் இருக்கார் BL சந்தோஷ், அவரோட உதவியின் மூலியமா தொடர்ந்து பதவியில் நீடிக்கிறார். இவருக்கு இன்னொரு டேர்ம் வழங்கப்படுமா அப்படின்ற கேள்வி எழும்போது தான் பல்வேறு பாஜக தலைவர்களை இவர் வழங்கக்கூடாது. இன்னொரு பக்கம் பெரிய போட்டி போயிட்டு இருக்கு. அதே நிலைமையில இவங்களுக்கும் பெரிய எதிர்ப்பு இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவருக்கும். ஏன்னா இவரால் தான் அதிமுக கூட்டணி போச்சு அப்படின்ற எதிர்ப்பு இருக்கிறதுனாலதான் இப்ப கொஞ்சம் இறங்கி வர மாதிரி தெரியுது. அதனாலதான் டெல்லிக்கே போயிட்டு எடப்பாடி வாரிசை சந்திச்சு அவர்கிட்ட போயிட்டு பேசியிருக்காரு, நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் கூட நெருக்கமாக ட்ரை பண்றதா ஒரு தகவல் வந்துச்சு. இந்த நிலையில தான் நீங்க ஆளுநரோட தேநீர் பார்ட்டியை கம்பேர் பண்ணீங்கன்னா, இதுல வெறும் தேநீர் பார்ட்டி மட்டும் கிடையாது, அதற்கு பின்னணி சில அரசியல் கணக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற வகையில பேசப்பட்டு வருது. அடுத்து வரக்கூடிய 2026க்கு ரொம்ப வருஷம் கிடையாது, அடுத்து இன்னொரு சில மாதங்கள்ல வரும், தேர்தல் வரும். அப்ப நமக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரிய வரும்னு சொல்லப்படுது. இதுல எல்லாரும் என்ன ரொம்ப நுட்பமா கவனிச்சுட்டு இருந்தாங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்களா நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப, அல்லது தேசிய கீதத்தை பாடிடுவாங்களா, இதுல எதுவும் சிக்கலாயிடுமா, சர்ச்சையாயிடுமான்னு பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா நல்ல வாய்ப்பா தமிழ் தாய் வாழ்த்து தான் நிகழ்ச்சி தொடங்குறப்ப பாடப்பட்டுச்சு. அப்பவே தெரிஞ்சு வச்சு இது ஆளுநர் சர்ச்சைக்குரிய வகையில் இது பண்ணல அப்படின்னு. ஏன்னா அதற்கு முன்னாடி தான் தமிழக அரசு மிக கடுமையாக விமர்சிச்சு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஒப்பிட்டு பாக்குறாங்க எல்லாரும்.